ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு SRINI'S மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 2. A cylindrical glass with diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is immersed completely. கால்குலேட் த ரைஸ் ஆஃப் தி வாட்டர் இன் தி கிளாஸ். நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க? இது மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபுல் பாட்டமோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டரா? நமக்கு ரேடியஸ் வேணும். அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறப்ப பாதி தான். ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து அவுட்டருக்கான டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டரா? தென் வாட்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிளியரா புரிஞ்சுங்க. டோட்டல் சிலிண்டரோட ஹைட் இங்கே கொடுக்கல, ஆல்ரெடி இருக்கிற வாட்டர் லெவலோட ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 சென்டிமீட்டர். தென் ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. அதனோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். தென் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். என்ன சொல்றாங்கன்னா, மெட்டல் சிலிண்டரை நமக்கு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ்குள்ளார மூவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுமா? இப்போ நம்மளே இருக்கு, ஒரு டம்ளருக்குள்ளார ஒரு சின்ன கல்லை தூக்கி போகிற அப்படின்னா வாட்டரோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி தான். இப்போ கல்லுக்கு பதிலாக இங்கே ஒரு மெட்டல் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை தூக்கி உள்ளார போடுறோம். அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதே அளவுக்கான வால்யூம் வந்து இங்கே உள்ளார ரைஸ் ஆகுமா? அதுதான் கான்செப்ட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு ரைஸ் ஆகிற வாட்டர் லெவலோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு மெட்டலை உள்ளார போடுறப்ப வாட்டர் லெவல் வந்து நமக்கு ரைஸ் ஆகுது. இதனோட ஹைட்டு தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ என்ன வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் தான் நமக்கு இங்கே ரைஸ் ஆகுமா? அப்போ ரைஸ் ஆகிற வால்யூம் ஆல்சோ ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் திஸ் ஸ்மால் சிலிண்டர். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது வந்து வால்யூம் கான்செப்ட். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். சிலிண்ட்ரிக்கல் கிளாஸோட ரேடியஸ் வந்து R1 வச்சுக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் cylindrical glass R1 is equal to 10 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு இந்த வாட்டரோட ஹைட் தேவைன்னா அது தேவையில்லை. நெக்ஸ்ட் மெட்டல் சிலிண்டரோட ரேடியஸ். நான் R2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனோட ரேடியஸ் என்னது? 5 சென்டிமீட்டர். தென் மெட்டல் சிலிண்டரோட ஹைட் நான் H2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். தென் இருக்கிற வாட்டர் லெவல் அது தேவைப்படாது. இப்போ நமக்கு எவ்வளோ ரைஸ் ஆகணும்னு கண்டுபிடிக்கணுமா? நான் இதை H1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் நமக்கு சிலிண்டரோட வால்யூம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் கிளாஸ்குள்ளார வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு in the cylindrical glass is equal to volume of metal cylinder. நம்ம எவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போகிறோமோ அந்த கல்லோட வால்யூமுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே நம்ம தூக்கி போகிற மெட்டல் சிலிண்டரோட வால்யூமும்
இன்க்ரீஸ் ஆகிற வாட்டரோட வால்யூமும் சேம். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ வால்யூம் ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இப்போ இதனோட ஹைட் நமக்கு என்னன்னு வச்சோம்? நம்ம கண்டுபிடிக்கிறதோட வேல்யூ h1 அப்போ எவ்வளோ வேல்யூ? பை r1 ஸ்கொயர் h1 இஸ் ஈக்குவல் டு பை r2 ஸ்கொயர். மெட்டல் சிலிண்டரோட ஹைட் வந்து நமக்கு h2ன்னு வச்சிருக்கோமா? இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏதாச்சும் காமனா இருக்கா இங்க? பை காமன். நான் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடுறேன். Then r1 square h1 is equal to r2 square h2. கிளாஸோட ரேடியஸ் வந்து 10. இப்போ 10 times 10 then h1. h1 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஹைட். r2 அப்படிங்கிறது மெட்டல் சிலிண்டரோட ரேடியஸ். இப்போ 5. 5 times 5 then சிலிண்டரோட ஹைட் இங்க கொடுத்துட்டாங்க 4. இப்போ நம்ம டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் எப்பயுமே வேணாம். இதை வந்து இங்க மூவ் பண்ணிக்கலாம். அப்போ டிவிஷனா? ஸோ h1 is equal to 5 times 5 times 4 then divided by 10 times 10. Cancel, cancel. 2 times, then cancel, cancel. 2 times. 2 times 2, 4, then 4. Cancel. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தான் வருது. இப்போ h is equal to h1 is equal to 1. நமக்கு யூனிட் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் தான் நமக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகிற ஹைட்டோட வேல்யூ 1 சென்டிமீட்டர். சிலிண்டர் மெட்டலை நம்ம உள்ளார தூக்கி போடுறப்ப கிளாஸ்ல இன்க்ரீஸ் ஆகிற ஹைட் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ் is equal to 1 centimeter. Thank you.